தமிழ் சினிமாவில ஒரு படம் சக்சஸ் ஆனா அதே வரிசையில நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான். இதுல எல்லா படங்களும் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். ஆனா சமீப காலமாகவே அப்பா மகள் இந்த பாசத்தை அடிப்படையாக வச்சு வெளியாகும் படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே வருது. அதுல ஒண்ணுதான் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியான நம்ம அஜித் சாருடைய விஸ்வாசம். இந்த படத்துடைய 25வது நாள் கொண்டாட்டத்தை கூட அண்மையில ரசிகர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடினாங்க. இந்த படத்துல மகளை பிரிந்த அப்பா தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமலேயே மகளுக்கு வரும் ஆபத்துகளை தடுக்கிறாரு. என்னை அறிந்தால் படத்துல அஜித் சாருக்கு மகளாகவும், மலையாளத்துல வெளியான பாஸ்கர் தி ராஸ்கல் படத்துல நயன்தாராவுக்கு மகளாகவும் நடித்திருந்த அனிகா இதிலேயும் அஜித் சாருக்கு மகளாக நடித்து எல்லாருடைய பாராட்டையும் பெற்றிருக்காங்க. விஸ்வாசம் படத்தை கன்னடத்துல டப் செய்யப்பட்டு ஜெகமல்லா அப்படின்ற பெயர்ல விரைவில் வெளியிட போறாங்களாம். இதுக்கு முன்னாடி அஜித் சாருடைய விவேகம் படம் கன்னடத்துல டப் செய்யப்பட்டு வெளியாச்சு. கடந்த 50 ஆண்டுகள்ல கன்னடத்துல டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட முதல் வேற்றுமொழி படம் விவேகம் தானாம். கன்னடாவில தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகள் படங்கள் ரிலீஸ் ஆவது வழக்கம் தானா. ஆனா எந்த ஒரு படத்தையுமே இவங்க டப் செய்து வெளியிட மாட்டாங்களாம். இவ்வளவு ஏன், இந்தியாவிலேயே அதிக பட்ஜெட்ல உருவான பாகுபலி 2 ஆகிய படங்களை கூட கன்னடத்துல டப் செய்யப்பட்டு வெளியிடலையாம். ஆனா விவேகம் படத்தை கன்னடத்துல டப் செய்யப்பட்டு கமாண்டோ அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் பண்ணதற்கு கன்னட அமைப்பு தலைவர் வட்டால் நாகராஜன் கூட எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஆனா இந்த எதிர்ப்புகளையும் தாண்டி விவேகம் அங்க மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அஜித் சார் நடித்த ஆரம்பம் மற்றும் என்னை இருந்தால் ஆகிய படங்களை கூட கன்னடத்துல டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செஞ்சிருக்காங்களாம். அஜித் சாருடைய 3 படங்கள் வரிசையாக டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. இதை தொடர்ந்து 4வது படமாக விஸ்வாசமும் இடம்பெறுது. தொடர்ந்து 4 படங்கள் கன்னடத்துல டப் செய்து வெளியாவது ரொம்ப பெரிய விஷயமா. மேலும் அஜித் சாருடைய இந்த சாதனை 50 ஆண்டுகள்ல எந்த நடிகருமே இது வரைக்கும் செய்யலையாம். இந்த விஷயத்தை தல ரசிகர்கள் இணையதளங்கள்ல வேற லெவல்ல கொண்டாடிட்டு வராங்க. மேலும் இதற்கு முன்னாடியே கன்னட அஜித் சாருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது. இதை தொடர்ந்து விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பாக கன்னடத்திலையும் மாஸ் காட்டுவாரு. 50 வருஷத்துல எந்த நடிகருமே செய்யாத ஒரு சாதனை. இந்த சாதனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.